நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 2014 ஒரு படம் வந்துச்சு. எல்லாரும் இந்த படத்தோட அர்த்தம் என்னன்னு முதல்ல கேட்டாங்க. ஆனால் 2014 ஹிட்டடித்த படங்களில் அதுவும் ஒன்று. தெகிடி படத்தினுடைய நாயகி ஜனனி ஐயரை மேடைக்கு அழைக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் ஜனனி ஐயா. ரெண்டாயிரத்தி 13 பொன்மாலை பொழுது அப்படின்னு ஒரு அழகான படம். அதுக்கு முன்னாலேயும் கூட இவங்க நடித்த படம் ரொம்ப பிரபலம். அதுவும் அந்த படத்தில் அவங்க அதிகமாக பேசியே இருக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்து அடிக்கடி விஜய் சேதுபதி கூட ஒரே ஒரு டயலாக் தான் சொல்லுவார். பா வாங்கம்மா. காயத்ரி சங்கா பொன்மாலை பொழுது படத்தினுடைய கதாநாயகி. அடுத்ததாக 2014 வந்த ரம்மி அண்ட் பண்ணையாரும் பத்மினியும் படத்தினுடைய கதாநாயகி ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நான் ஒரு படம் பார்த்தேன் சமீபத்தில் தேட்டரில். பார்த்துட்டு இருக்கையில் மயக்கப்பட்டு ஒரு ஹீரோயின் இப்படி படுத்திருப்பாங்க. கிருஷ்ணா ரொம்ப அப்பாவியான ஒரு நடிகர். அந்த ஹீரோயின் ஏமாத்துறாங்கன்னு நினச்சிட்டு இப்போ பிடிச்சிடறேன் அப்படி திரும்புவாங்க. அந்த கண்ணு மட்டும் திறக்கும் பாருங்க, பக்குன்னுச்சு. அதுவும் அவங்கள இப்போ நேரில் பார்த்தா கூட எனக்கு பயம் குறையலைங்க. ரூபா மஞ்சரி வாங்க. யாமிருக்க பயமே. ரொம்ப குள்ளமான ஒரு நடிகை தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சவங்க தான் தன்ஷிகா. வாங்க, நீங்க உட்கார்ந்துருக்கையிலே நிக்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களுடைய கெரியர்ல எது ரொம்ப முக்கியமான படம் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் தான் ஒரு டேர்னிங் இவெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம் என் கரியரில். ஏன்னா வந்து நான் மற்ற படத்துலலாம் நான் தான் மெயின் லீட். என்கேபிக்கெல்லாம் ரொம்ப சின்ன ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான். பட் மேக்ஸிமம் ரீச் அந்த படத்தில் தான் கிடச்சிருக்கு. அந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச டயலாக் எது? மக்களுக்கெல்லாம் பிடிச்ச டயலாக் அவங்க சொன்னாங்க. உங்களுக்கு பிடிச்ச டயலாக் எது? அந்த டயலாக் தான். பாதானா? அவங்க சொல்லுமா அந்த டயலாக்? நீங்க சொல்லுமா? ஓகே. இங்க இருக்கிறதுல யார் அழகான ஹீரோயின் நினைக்கிறீங்க? எல்லாருமே. அது தெரியும் எங்களுக்கும், அதனால தானே கூப்பிட்டோம். ஹீரோயின்ஸாக இருக்காங்க, இதுக்கு மேலே என்ன இன்ட்ரடக்ஷன் வேணும்? ஆப்வியஸ்லி அழகாக இருப்பாங்க. ஹீரோயின்ஸ் அழகாக தான் இருப்பாங்க. நான் கேட்ட கேள்வி தான். ரொம்ப அழகானது யார் அழகாக இருக்காங்க அல்லது உங்களை விட இங்கே யார் அழகாக இருக்காங்க? எல்லாருமே. யாரா ஒருத்தர் தான் சொல்லணும். ஐஷு. நீங்க ஃப்ரெண்ட்ஸா? காசு கொடுத்துருக்காவோ. அடுத்து உங்கள்கிட்ட மைக் கொடுத்தோம், நீங்கள் அவங்கள சொல்லுவீங்களா? இந்த சூது கூட தெரியாமல் பச்சை பிள்ளை மாதிரி இருக்கவனை ஏமாத்துறீங்களே, அவங்கள்ட்ட கொடுங்க. நீங்கள் படத்தில் பார்க்குறதுக்கும் நேரிலும் டோட்டலாக வேலையாக இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் பண்ண கதாபாத்திரங்கள்லாம் கொஞ்சம் கிராமத்து ஓரியன்ட், பாவாடை தாவணி அந்த மாதிரின்னு. நிஜத்தில் எப்படி மாடர்னா இல்லை? ரொம்ப சாதாரண ஒரு பொண்ணு தான். கிராமத்து பொண்ணெல்லாம் இல்லை, டிப்பிக்கல் சென்னை கேர்ள். சாதாரணமான ஒரு பொண்ணு தான். டிப்பிக்கல் சென்னைகள்னால் அப்புறம் ஃபஸ்ட்டு படத்தில் ஒரு கொஞ்சம் கிராமத்து அந்த மாதிரி நடிக்க ஈஸியாக இருந்தது உங்களுக்கு? இட் வாஸ் ஓகே. ஐ மீன் கொஞ்சம் அந்த டிப்பிக்கல், அது ஒரு 80s 90s நடக்கிற ஒரு ஸ்கிரிப்ட்னால ரெண்டுமே ரம்மியும் சரி பண்ணையாரும் பத்மினியும் சரி ரெண்டுமே இட் வாஸ் தட் கைண்ட் ஆஃப் திங். ஸோ ஓகே தான். கொஞ்சம் நடக்கிறதெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் கொஞ்சம் ரொம்ப போல்டாக நடப்பேன். அதில் ரொம்ப சாஃப்டாக அப்படியெல்லாம் நடக்கணும். கூட மேலே கூட சாங்கில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த சாங்கில் நிறைய சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ ஐ திங்க் my director Balakrishnan and Mr. Vijay Sethupathi, both of them helped me a lot. யாமிருக்க பயமே பார்த்துட்டு ரொம்ப பயமாக இருக்குன்னு உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னது யார்? ஆக்சுவலி என்னோட யாமிருக்கும் பயமே க்ரூ. அவங்க தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே நிறைய சீன்ஸில் பயந்துருக்காங்க. எஸ்பெஷலி என்னோட கண் திறந்து மூடுற சீன். ஸோ தே ஆர் மை ஃபர்ஸ்ட் வெல் விஷர்ஸ். அண்ட் கிருஷ்ணாட்ட மைக் கொடுங்க, ஒரு மைக்கை. கிருஷ்ணா, படத்தில் திடீர்னு இவங்களுக்குள்ள பேய் வந்து ஜம்ப் பண்ணி அப்படியே ஏறி மொங்குன்னு குத்துறாங்களே, அந்த சீன்லாம் எப்படி எத்தனை டேக் போச்சு? செம்மாடி அடித்தா மேடம். அந்த நல்லவலே கிடையாது. அது சும்மா பார்த்தாலே பயப்படுற பொண்ணு. இதில் கண்ணில் செவப்பெல்லாம் போட்டு நல்லா அடி அடித்தார். கழுத்தில் கீரல், கையில் கீரல். அந்த டிகே இருக்கிறானே அவங்க, அவர் பண்ணுற வேலை தான் எல்லாமே. ஆக்சுவலாக அந்த கண்ணு ரெட்டிஷாக தெரியறதுக்கு அல்லது ஒரு 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 பேய் மாதிரி தோணணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன மாதிரியான மேக்கப்லாம் பயன்படுத்தினாங்க? மேக்கப் இல்லாமல் வர சொன்னோம். கரெக்டாக இருந்துச்சு.
ஆக்சுவலாக பொண்ணுங்க மாதிரி கிடையாது பசங்க, மனசில் பட்டது அப்படியே பேசுவாங்க. இந்த 5 பேரில் யார் ரொம்ப அழகு? ஐயோ, நான் போஸ்டர் பார்த்து சைட் அடிச்சது காயத்ரியை தான். காயத்ரி. ஒரு கூட நடித்த கதாநாயகி ஸ்டேஜில் நிற்கிறப்போ உங்களை விட அவங்க தான் அழகுன்னு அவர் சொல்கிறப்போ உங்களுக்கு சங்கடமா இல்லை? கிருஷ்ணா தானே, கிருஷ்ணா வார்த்தைலாம் பெருசா எடுத்துக்கவே என்னங்க கூடாது. இவ்வளோ சாதனமாக சொல்கிறாங்க? இப்ப தெரியுதா எதுக்கு அவரை நான் அந்த அடி அடிச்சிருக்கேன்னு? ரைட் ரைட், பேய் வராட்டியும் கூட அடிக்கலாம். தேங்க்யூ. அண்ட் தன்ஷிகா, நிறைய சேலஞ்சிங்கான ரோல்ஸ் ஷார்ட் பீரியடுக்குள்ளே பண்ணிட்டீங்க. மாடர்னாக, அப்புறம் கொஞ்சம் ஆக்ரோஷமான ஒரு பெண்ணாக, கொஞ்சம் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கூட பண்ணியாச்சு. என்ன மாதிரியான ரோல்ஸ் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? எனக்கும் ஆசைகள் இருக்குது, கமர்ஷியலாக வந்து கலர்ஃபுல்லாக நடிக்கணும் அப்படின்னு. நான் பண்ண படங்கள், எனக்கு வந்த படங்களை பார்த்து நான் இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஐ கேன் டூ தேட் ஆல்சோ. சரி, நீங்களாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். இங்கே இருப்பவர்களில் யார் உங்களுக்கு பெரிய போட்டின்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் எல்லாருமே போட்டி. பட் நான் இவங்களில் படம் பார்த்ததில் ஐ திங்க் காயத்ரி. காயத்ரி ரொம்ப யதார்த்தமாக நடிக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் ஷீ இஸ். உங்களை பற்றி தான் எல்லாருமே பேசுகிறாங்க, நீங்கள் மட்டும் பேசவே மாட்டேங்கிறீங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் மைக் கொடுங்களேன் தன்ஷிகா. அதிகமாக பேச மாட்டேங்கிறீங்க, ரொம்ப சைலண்டான கதாநாயகியா நீங்கள்? ஆமாம். ஷை டைப் கொஞ்சம். ஷை டைப்பா? எங்க வெக்கப்பட்டு காட்டுங்க. இதானா அது? ஜனனி ஐயா, நான் இப்போ வந்து நிறைய படங்கள் எடுத்து நிறைய கதாநாயகிகள் உள்ள வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு கதாநாயகிக்கான ஆயுஸ் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் எப்பொழுதுமே கொஞ்சம் குறைவு தான், கம்பேரிட்டிவ்லி ஹீரோஸோட கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் நீங்கள் சஸ்டைன் பண்ணுறதுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு நினைக்கிறீங்க? See, competition ஜாஸ்தி இருக்குது. Like you said, every Friday there's a new film releasing and lots of new faces are coming. So competition நிறையா இருக்குது. பட் நம்மளுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல, லைக் இட்ஸ் a vast ocean. ஸோ எல்லாருக்குமே இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதில் தான் ஐம் ஜஸ்ட் ஒர்க்கிங். ஸோ எனக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட். Good luck, all the best. Thanks a lot. Thank you.